கரிமுண்டாவினுடைய பூ பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோதான். மொத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 7 சென்டிமீட்டர் அளவில் வரும். அதே இது நீங்கள் பனியூரோட பூவை பார்த்தீங்கன்னா, பனியூர் ஒரு பூ எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 3 பூக்கள் 4 பூக்கள் அளவுக்கு நீளமாக வந்து வர ஆரம்பிக்கும். பூக்கள் எப்படி இருக்கும், அதனுடைய பிரிகள் எப்படி உருவாகும், இலைகள் எப்படி இருக்கும், எப்படி நாம் வேறுபடுத்தி பார்க்குறது, சந்தை எப்படி எளிமையாக வந்து சென்றடைகிறது, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் உங்களோட பயணிக்க உழவி காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லைங்களா, கல்டிவேஷன் எக்ஸ்பென்ஸை விட உங்களுக்கு அறுவடைக்குரிய செலவினங்கள் பார்த்தீங்கன்னா, கரிமுண்டா அதாவது செடி மிளகுல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் வந்து அறுவடைக்கு வந்து செலவாகுது அப்படின்னீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து கொடி மிளகுல உங்களுக்கு 1000 ரூபாய் செலவாகும். அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். கரிமுண்டா சிறந்த ரகமா அல்லது பனியூர் சிறந்த ரகமா, எதில் அதிகப்படியான வந்து மகசூல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து நம்ம 2 ரகத்தையும் வந்து நம்ம வந்து பிரித்து பார்த்துடலாம். அதிலே பார்த்தீங்கன்னா கொடி மிளகுங்கிறது பெஸ்ட்டா, செடி மிளகுங்கிறது பெஸ்ட்டா அப்படிங்கிறதையும் நாம் இந்த காணொலியில் ரொம்ப தெளிவாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பனியூரை பொறுத்தளவுக்கு பனியூருடைய இலைகள் ரொம்ப அகலகலமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு இது வந்து கரிமுண்டா. இந்த கரிமுண்டாவுடைய இலைகள் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் கை வச்சிங்கன்னா இப்படி ஷேப்பாக இருக்கும், தெரியுதுங்களா? எவ்வளோ பெரிய இலைகள் ஆனாலும் சரி இப்படி இந்த ஷேப்னஸ் வந்து கிடைக்கும். இது பழைய நாட்டு ரகமான கரிமுண்டாங்கிற ரகம். பூக்களை வச்சு எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுக்கு இந்த கரிமுண்டாவினுடைய பூ பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோதான். மொத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 7 சென்டிமீட்டர் அளவில் வரும். அதே இது நீங்கள் பனியூரோட பூவை பார்த்தீங்கன்னா, பனியூர் ஒரு பூ எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 3 பூக்கள் 4 பூக்கள் அளவுக்கு நீளமாக வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து கரிமுண்டா, இது வந்து பனியூர், 2க்குள்ள வித்தியாசங்கள். ரைட். இதுக்கு மேலே கரிமுண்டா ரகத்தினுடைய மிளகு வந்து நல்லா உருட்டு வருமா, பனியூர் ரகத்தினுடைய மிளகு வந்து நல்லா உருட்டு வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பிளெயின்ஸை பொறுத்தளவுக்கு ஹில்ஸில் எந்த அளவுக்கு வந்து உருட்டு, அதாவது மெச்சூர்டு 8 mm 9 mm 10 mm வரைக்கும் கிடைக்குதோ, கரிமுண்டாவிலையும் அதே வந்து 8 mm 9 mm 10 mm கிடைக்கும். பனியூர்லையும் பார்த்தீங்கன்னா அதே வந்து 8 mm 9 mm 10 mm வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பெப்பர்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வந்து கிடைக்கும். அப்போ இதில் 2ல் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பயிர் சாகுபடியை பொறுத்தளவுக்கு ஒரே ரகமாக நம்ம வந்து சாகுபடி பண்ணக்கூடாது. கரிமுண்டா மட்டுமே சாகுபடி பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. அதே மாதிரி பனியூர் மட்டுமே சாகுபடி பண்ணுறேன், பனியூருடைய பூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது, அதனால் நான் பனியூர் மட்டுமே பண்ண போகிறேன். ஆனால் கரிமுண்டா அப்படி இல்லை, கரிமுண்டா அடுத்தடுத்து பூக்கள் வந்துகிட்டே இருக்குது, அதனால் கரிமுண்டா மட்டுமே பண்ண போகிறேன். இல்லை, 2மே கலந்து பண்ணணும். காரணம் மகரந்த சேர்க்கைக்காகவும் அது வந்து தொடர்ச்சியாக வந்து பூக்களையும் பிஞ்சுகளை வெளியேற்றுறதுக்காகவும். பொதுவாக வந்து பேஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகரந்த சேர்க்கை தான். அப்போது ஒரு செடி வந்துட்டு பால் பூக்களாக வந்து அது வந்து மகரந்த சேர்க்கை நடந்து அது வந்து பட்ஸுகளாக மாறி மிளகா வந்து நம்ம கைக்கு வர்றது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 120 நாள் அது வந்து பயணப்படுதுங்கும் போது, அப்போ அந்த மிளகுக்கு வந்து நம்ம வந்து ஊடுபயிர் சாகுபடியில் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா 2மே கலந்து வைக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல விஷயமாகவும் இருக்கும், சாகுபடிக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். 2வது, கொடி மிளகுலேருந்து அதிகப்படியான மகசூல் வருமா, செடி மிளகுலேருந்து அதிகப்படியான மகசூல் வருமானு கேட்டிங்கன்னா, 100 விழுக்காடு கொடி மிளகுலேருந்து தான் அதிகப்படியான மகசூல் வரும். ஆனால் கொடி மிளகு ஒரு சீசனபிள் கிராப்பு. செடி மிளகு உங்களுக்கு தான் வருஷம் பூரா வந்து மிளகு வருது, எல்லா மாதமே மிளகு வருது, தொடர்ச்சியாக ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில வந்துட்டு பூக்கள் வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கு. அப்படி பார்த்தா செடி மிளகுல தானே அதிகப்படியான மகசூல் வரணும், அப்படியெல்லாம் கிடையாது. எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொடி மிளகு குறைந்தது 15 அடி 20 அடி உயரத்துக்கு வந்து மேலே தூக்கி அதனுடைய அத்தனை அந்த சைடு சூட்னு சொல்லுவாங்க, அத்தனையிலையும் வந்து கிளைகள் பிரித்து அது வந்து மிளகை வந்து உற்பத்தி பண்ணும்போது அதனுடைய உயரத்துக்கும் அதனுடைய அகலத்துக்கும் பார்த்தீங்கன்னா சீசனபிள் கிராப்பாக இருந்தால் கூட பிளெயின்ஸை பொறுத்தளவுக்கு உறுதியாக 2 கிலோ ட்ரை பெப்பர் வந்து 100 விழுக்காடு பார்த்தீங்கன்னா கொடிமிளகுல வந்து எடுக்க முடியும். ஆனால் செடி மிளகை பொறுத்தளவுக்கு 100 விழுக்காடு ரொம்ப குறைந்தது 1 கிலோ ட்ரை பெப்பர் வந்து நம்ம வந்து உறுதியாக வந்து எடுக்கலாம். அப்போ 2க்கு வந்து என்னங்க வித்தியாசம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொடிமிளகை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து கல்டிவேஷன் எக்ஸ்பென்ஸ், அதாவது வந்து உங்களுக்கு சாகுபடி செய்யக்கூடிய செலவினங்களை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது, ஒரு மிளகு அறுவடைங்கிறது பழம் பழுத்துருச்சு, அதாவது ஒரு செடியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 பூக்கள் இருக்குது, 100 பிஞ்சுகள் இருக்குது அப்படின்னா, அதில் ஏதாவது ஒன்று வந்து நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டு பழுத்துருச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அந்த செடியில் இருக்க முத்தின மிளகு அத்தனையுமே நாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பழுக்க தான் எடுக்கணும்னா உதிர்ந்துடும். ஆனால் செடி மிளகை பொறுத்தளவுக்கு இது அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா 7 அடி உயரம் தான் வர்றதுனால நமக்கு வந்து அறுவடைங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். 1000 செடி மிளகுக்கு ஒரு லேபர் இருந்தால் போதும், அது வந்து அறுவடையிலேருந்து மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்துக்க முடியும். ஆனால் கொடிமிளகு நீங்கள் 1000 கொடிமிளகு வச்சுருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அந்த ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கு இல்லைங்களா, கல்டிவேஷன் எக்ஸ்பென்ஸை விட உங்களுக்கு அறுவடைக்குரிய செலவினங்கள் பார்த்தீங்கன்னா, கரிமுண்டா அதாவது செடி மிளகுல வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் வந்து அறுவடைக்கு வந்து செலவாகுது அப்படின்னீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து கொடி மிளகுல உங்களுக்கு 1000 ரூபாய் செலவாகும். அதை விட 9 மடங்கு ஜாஸ்தி ஆகும். எப்படிங்க ஜாஸ்தி ஆகும்
அப்போ ஒரு பூ வந்து பழுத்துருச்சா மெச்சூர்ட் ஆயிருச்சா அப்படின்னா தான் நாம் வந்து அறுவடை செய்ய முடியும். ஒவ்வொரு முறையும் ஏணியவோ அல்லது வேற ஏதாவது இயந்திரங்கள் கொண்டோ நாம் மேலே ஏறி பார்த்து தான் கொடிமிளகு அறுவடை செய்ய முடியும். ரெண்டாவது அது வந்து சீசனு, அந்த சீசன் முடிகிறதுக்குள்ள நாம் அறுவடை செய்ய தவறும் பட்சத்தில் பழுத்து உதிர்ந்துடும். நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 2 செடி 3 செடிலாம் வந்து தோட்டங்களில் வந்து வச்சிருந்தீங்க. நான் வந்து பார்த்துருந்தேன், கிட்டத்தட்ட 20-25 அடி உயரம் போயிருச்சு. அந்த மிளகை என்னங்க செய்யறது, அது எடுக்கிறதே இல்லைங்க, அதுவா பழுத்து உதிர்ந்துருங்க. எள்ளு எப்படி வந்து கீழே உடஞ்சி விழுந்துட்டா எள்ளை பிறக்க முடியாதோ அதே மாதிரி மிளகு பழுத்து விழுந்துட்டா அதை அவ்வளவு எளிமையாக நீங்கள் ஒன்று சேர்த்து சந்தைப்படுத்துவங்கிறது சிரமம். அப்போது உங்களுக்கு வந்து கல்டிவேஷன் எக்ஸ்பென்ஸ் ஒன்றா இருந்தால் கூட அறுவடைக்குரிய செலவினங்கள்னு சொல்லி பார்க்கும்போது கொடிமிளகு வந்து ஜாஸ்தி, செடி மிளகு அதோட கம்பேர் பண்ணும்போது கம்மி. அப்போ ரெண்டுமே வந்து நம்ம ஒரே நிலத்தில் நம்ம சாகுபடி பண்ணுறோம். எப்படிங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு செடி மிளகும் பண்ணலாம், கொடி மிளகும் பண்ணலாம். ஆனால் செடி மிளகுக்கு நிழல் மட்டும் இருந்தால் போதுமானது, எந்த விதமான துணை செடிகளும் தேவையில்லை. ஆனால் கொடி மிளகை பொறுத்தளவுக்கு இது போல் நீங்கள் தென்னையில் வந்து ஏற்றலாம், அல்லது 20 ஆண்டுகளுக்கு மேலான பாக்கு மரத்தில் நீங்கள் வந்து ஏற்றலாம், அல்லது டிம்பர் மரங்களில் ஏற்றலாம். ஆனால் அறுவடைங்கிறது கரெக்டாக அந்த சரியான நேரத்தில் அறுவடை செய்ய தவறும் பட்சத்தில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் சாகுபடி பண்ணது பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வராமல் போயிடும். அப்போ கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு செடி மிளகு பெஸ்ட்டா, கொடி மிளகு பெஸ்ட்டா, கரிமுண்டா பெஸ்ட்டா, பனீர் பெஸ்ட்டானா கரிமுண்டாவும் பெஸ்ட்டு தான், பனீரும் பெஸ்ட்டு தான். செடி மிளகோட கொடி மிளகை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது சாகுபடியும் அறுவடையும் சந்தையும் எளிது. கொடிமிளகு சாகுபடி எளிது, அறுவடைங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான பக்குவத்தில் நாம் அறுவடை எடுத்துடணும். அப்படி அறுவடை எடுக்க தவறும் பட்சத்தில் ஓராண்டுகள் நாம் வந்து போட்ட எஃபர்ட் உழைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா வீணாகி போயிடும். அப்போது எனக்கு வந்து நிழல் மட்டும்தான் இருக்குது, எந்த விதமான துணைச்செடி இல்லைன்னா தாராளமாக நீங்கள் வந்து செடி மிளகுக்கு வரலாம். இல்லைங்க எனக்கு மரங்கள் இருக்குது, நான் நிறைய டிம்பர்ஸ் வச்சுருக்கேன், நீங்கள் செடி மிளகும் பண்ணலாம், கொடி மிளகும் பண்ணலாம். ரெண்டாவது கொடி மிளகை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 9 அடி 10 அடிக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பூக்களை வந்து வெளியேற்றும். இப்போ நாம் சொல்லியிருந்தோம் நாம் வந்து திப்பிலியில் ஒட்டுக்கட்டின கொடி மிளகு மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். காரணம் வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்ட்டு டிசீஸ் வந்து வராது, நெமட்டோடு வராது, உங்களுக்கு தண்ணியை வந்து சீப்பேஜான இடமா இருந்தாலும் கூட ஓரளவுக்கு வந்து தாங்கும், திப்பிலி தாங்கும், அதனால வந்து மிளகு வந்து வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு அது மேலே ஏறி அந்த 10 அடிக்கு போன அந்த பட்டு வேர்கள்லாம் நம்ம திருப்பி எடுத்து விட்டு கீழே வந்து பதியம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ப்ரொடெக்ஷன் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போது இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு உழவி நடவுலேருந்து அறுவடை வரையும் நீங்கள் டிம்பர் மரங்கள் வச்சுருக்கேன், நான் தென்னந்தோப்பு வச்சுருக்கேன், எனக்கு வந்து முதல்ல தோப்பில் வந்து மரங்கள் எல்லாம் வந்து கொடி ஏற்றணும், தாராளமாக பண்ணலாம். செடி மிளகுல உங்களுக்கு 1 கிலோ கிடைக்கிறது, கொடி மிளகுல 2 கிலோ கிடைக்கும். இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு செடி மிளகை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 100 ரூபா வந்து செலவாகுது. அப்படிங்கிற வருஷத்தில் கொடி மிளகை பொறுத்தளவுக்கு ஒரு 200 ரூபாயா வந்து செலவாகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கொடி மிளகுல வந்து 2 கிலோ மிளகு வரும், செடி மிளகுல பார்த்தீங்கன்னா அவரேஜாக 1 கிலோ வந்து, அதாவது நான் சொல்கிறது ரொம்ப 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 குறைந்த அளவு 1 கிலோ வரும், ரொம்ப ரொம்ப குறைந்த அளவு அது வந்து 2 கிலோ வரும். அப்போ ரெண்டுக்குமே வந்துட்டு உங்களுக்கு கல்டிவேஷன் எக்ஸ்பென்ஸை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலைஸ்டாக தான் இருக்கும். அப்போ செடி மிளகு பெஸ்ட்டாக கொடி மிளகு பெஸ்ட்டானா ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஆனால் செலவினங்கள் ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். இதனை நேரடியாக வந்து கலாய்வு செய்து உழவி வந்து உங்களுக்கு செடி மிளகு அங்கே பண்ண முடியுமா, இல்லை கொடி மிளகு பண்ண முடியுமா, கரிமுண்டாவா, பனியூரா, பனியூரில் என்னென்ன ரகங்கள் பண்ணுறான், அப்போ அதனுடைய பூக்கள் எப்படி இருக்கும், அதனுடைய பிரிகள் எப்படி உருவாகும், இலைகள் எப்படி இருக்கும், எப்படி நாம் வேறுபடுத்தி பார்க்குறது, சந்தை எப்படி எளிமையாக வந்து சென்றடைகிறது, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் உங்களோடு பயணிக்க உழவி காத்து கொண்டிருக்கிறது. இது போல் செடி மிளகா இருந்தாலும் சரி, இல்லை கொடிமிளகு திப்பிலியில் ஒட்டுக்கட்டின கொடிமிளகா இருந்தாலும் சரி, வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.